ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு முட்டை போண்டா தாங்க வந்து செய்ய போகிறோம். ஆனால் இது நார்மலான முட்டை போண்டா இல்லைங்க. முட்டைக்கு வேக வச்சு அதுக்கு வந்து துருவி நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்து மாவு சேர்த்து செய்யக்குள்ள எல்லாமே வந்து ரொம்ப சுவை வந்து சேர்ந்து வந்து வருதுங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்துருந்தேங்க. இதுக்கு நல்லா வந்து வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்து இதுக்கு வந்து நல்லாவே வந்து நம்ம கிரேட்டர் பண்ணிட்டோங்க. பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. துருவன முட்டைக்கு ஒரு 2 வெங்காயம் நல்லாவே வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேங்க. மீடியம் சைஸாக இருந்துச்சுங்க. ஒரு பெரிய கேரட்டுக்கு நல்லா துருவிக்கிட்டேன். இதுவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கக்குள்ளே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைக்கு வந்து சேர்த்துக்கிட்டுங்க. கட் பண்ணி நிறையாவே போடக்குள்ள டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இதில் நான் வந்து பவுடர் மசாலா எடுத்துருந்தேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் காற்றுக்கு இருப்ப மாதிரி சேர்த்துங்க. ஒரு 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்துருந்தேன். ஒரு சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துங்க. அது கூட கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. டேபிள் ஸ்பூன் நிறையா வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. கடல மாவு ஒரு 10 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. ஏன்னா நான் 5 முட்டை போட்டிருக்கதால எனக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 சிட்டிகை வந்து ஆப்ப சோடா சேர்த்துங்க. நல்லா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணியே போடாத ஃபர்ஸ்ட்டில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வடை மாவுக்கு நம்ம எப்படி வந்து கலப்போமோ அந்த மாதிரி பதத்தில் வந்து கலக்கணுங்க. அதிகமாக வந்து தண்ணி ஆகிடக்கூடாது. பாருங்கள், இப்போ வந்து கலந்தாச்சு. கையில் கொஞ்சமாக வந்து தண்ணி நனைச்சிட்டு இதுக்கு வந்து உருண்டைகளாக வந்து நம்ம வந்து உருட்டிக்கலாங்க. சின்ன சின்னதாக நல்லாவே வந்து எண்ணெய் சூடாயிடுச்சிங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து செஞ்சு போட்டுக்கலாங்க. நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க இதுக்கு வந்து வேக வைக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டதுமே வந்து டேர்ன் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். இப்போ வந்து டேர்ன் பண்ணி விட்டுக்கலாங்க. 2 பக்கமும் டேர்ன் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லாவே வந்து வேக வைக்கலாங்க. இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கக்குள்ள ரொம்ப விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா கடல மாவுமே வந்து நல்லா வந்து நியூட்ரிஷன் தாங்க. அதுவும் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம போட்ட முட்டையும் வந்து இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத உங்கள் ஃபேமிலியோடையும் உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 2வது பேட்ச் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், வெளியே நல்லா க்ரன்ச்சாகவும் இருக்குங்க. முட்டை பஜ்ஜியும் வந்து எந்த சேனல் இருக்குங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு வந்து சேனலுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேங்க, பார்த்துங்க. என்ஜாய் ஃபுட்.